Shri Chaitanya Jaya Nityananda Jaya Advaita Chanda Jaya Gaura Bhakta Vrinda Jaya Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Advaita Chanda Jaya Gaura Bhakta Vrinda Jaya Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Advaita Chanda Jaya Gaura Bhakta Vrinda Chaitanya Charitamrita की Chaitanya Mahaprabhu की कृष्णा सगुराज गोस्वामीराज प्रभुपाद की शील प्रभुपाद की निताय गौर अभिमानंदे हरे कृष्णा நீங்கள் 15 சாப்டர் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஓகே, ஈஸ்வரஜேஷ் மேரேஜ் படிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 15 ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பௌகண்ட லீலைகள். 15வது அத்தியாயத்தின் சுருக்கம் பின்வருமாறு வழங்கப்படுகிறது. கங்காதாசா பண்டிதரிடமிருந்து மகாபிரபு இலக்கண பாடத்தை பயின்றார். இலக்கணத்தில் கருத்து கூறுவதில் மிக சிறந்த நிபுணரானார். ஏகாதசி அன்று தானியம் ஏற்பதிலிருந்து தமது அன்னையை அவர் தடுத்தார். விஸ்வரூபர் சந்நியாசம் ஏற்ற பின்னர் மகாபிரபுவின் கனவில் தோன்றிய ஒரு சம்பவம் விவரிக்கப்பட்டுள்ளது. அக்கனவில் மகாபிரபுவின் சந்நியாசம் ஏற்கும்படி விஸ்வரூபர் அழைக்க மகாபிரபு அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார். ஜெகநாத மிஸ்வரின் மறைவுக்கு பின்னர் லட்சுமி என்ற பெயர் கொண்ட வல்லப்ப ஆச்சாரியரின் மகளை மகாபிரபு மணந்தார். இவ்வெல்லா சம்பவங்களும் இந்த அத்தியாயத்தில் சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் 1 படிக்கலாம். நீங்கள் படிங்க மலர்ஜி. குமனாசு எப்படி படிக்கிறதா ஸ்ரீ? குமனாசு மலஸ்வம்பி படிக்க மாட்டேன். குமனாசு மனஸ்வம் கி யாதியஸ்ய பதாப்ஜயோ படிங்க. சுமனோத்பன மாத்ரேன இல்ல நீங்க நான் படிச்ச லைன் படிக்கணும், அப்படி படிக்க கூடாது. ஓகே, இது ரெண்டாவது லைன் படிங்க. யாதியஸ்யம் கி யாதியஸ்ய பதாப்ஜயோ சுமனோ அர்ப்பண மாத்ரேன சுமனோர்ப்பண மாத்ரேன தம் சைதன்ய பிரபும் பஜே. சைத்தன்ய பிரபும் பஜே. இது என்ன தாத்பரியம் மத்தது? ஒருத்தர் படிக்கிறார், ஒருத்தர் கேட்குறாரு. அதனால இது ரொம்ப எஃபெக்டிவ். இப்போ நான் படிக்கும்போது நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் படிக்கும்போது நான் கேட்பேன். அந்த மாதிரி படிக்கும்போது சைத்தன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடியில் நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஏனெனில் அவரது தாமரை திருவடியில் ஒரு மலரை அர்ப்பணித்தால் போதும், மிகவும் மோசமான பௌதிகவாதி கூட பக்தனாக முடியும். ஒரே ஒரு மனத அம்சம் போதும். மனம் ஒரு ஃப்ளவர், அவருடைய பாதாப்ஜியா, அவருடைய பாதங்கள்ல ஒரே ஒரு மாத்திரம், அது மாத்திரம் போதும். இப்படி வசி பண்ணா போதும். அப்ப என்ன ஆயிடுமா? எவ்வளோ பெரிய பகுதியாக இருந்தாலும் அவன் பக்தனை மாறிடுது. ஓகே, சுமனோ அர்ப்பண மாத்தேனா தம் சைத்தன்ய பிரபும் பஜே. குமனசுமஸ்வஹி யாதி யஸ்ய பதாப்ஜயோ சுமனோ அர்ப்பண மாத்ரேன தம் சைத்தன்ய பிரபும் பஜே. ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் பிகினிங்லேயும் எண்ட்லையும் மாதிரி கொடுத்துருக்காங்க மகராஜ். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ப்ரேயர் ஆக்சுவலாக. அது யாருக்கு நேரம் இருக்கோ அது தொகுத்து படிக்கலாம், ரொம்ப நல்லது. ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ரேயர்ஸ் 4 லைன் தான் மொத்தமே வரும். ஓகே, இதையும் படிச்சுங்க மற்ற 2வது ஸ்லோகம் படிங்க. ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்யா ஜெய நித்யானந்தா. ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்த. ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா. ஜெய தத்தை சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா. எல்லா புகழும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ நித்யானந்த பிரபுக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத ஆச்சாரியருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் கௌர பக்தர்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இப்படி எல்லாத்தையும் ஆஃபர் பண்றோம். ஓகே, இது முக்கியமான ஒரு வேர்ஸ். இது வந்தோம்.
ஓகே. ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்த ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்தவர்தா. மந்திரம்னா என்ன? க்ளோரிஃபைங் லார்ட், தட்ஸ் கால் மந்த்ரா. ஓகே. நம்ம க்ளோரிஃபை பண்ணாலே நம்மளை பந்தங்களில் விடுபட்டுரும். ப்ரேயர்னாலே அவர் புகழ்ந்து பேசினாலே அதான் ப்ரேயர். எப்படி புகழ முடியும்? அவருடைய பக்தர்கள், அவருடைய நேம்லேயே அவருடைய பக்தர்கள் நேம் இருக்கும். அவங்க ஜெய் ஜெய் சொன்னாலே புகழ்ந்து சொல்கிறோம். பிருந்தா மாதாஜி படிங்க 3-4. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஏன் சத்தம் கேட்குதா? இப்போ கேட்கல. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ ஓகே, இப்போ கேட்கல. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது எப்படி படிக்கிறா சரி? பௌகுண்ட லீலாரா. ஓகே, அப்படி சொல்லுவோம். பௌகுண்ட லீலாரா சூத்ர கரியே கணனா. பௌகண்ட லீலாரா சூத்ர கரியே கணனா. பௌகண்ட பசயே பிரபுரா முக்கிய அத்தியாயனா. பௌகண்ட வயச பிரபுரா முக்கிய யயனா. 5 to 10 வயதிற்கு இடைப்பட்ட பருவத்தில் மகாபிரபு செய்த லீலைகளை நான் தற்போது விளக்குவதாகட்டும். இந்த பருவத்தில் அவருடைய முக்கியமான பணி கல்வி பருவத்தில் தம்மை ஈடுபடுத்தியதாகும். ஸோ அதான் முக்கியமான பணி. ஓகே, கல்வியை கற்கிறது தான் முக்கியமான பணி. அது பண்ணப்படாது இப்போ. ஓகே. ஓகே. பௌகண்ட லீலா சைத்தன்யா கிருஷ்ணஸ்யாதி சுவிஸ்திருதா. கிருஷ்ணஸ்யாதி சுவிஸ்திருதா. வித்யாரம்ப முகாபாணி. வித்யாரம்ப முகாபாணி. கிரஹணா மனோஹரா. கிரஹணா அந்த மனோகரா. பௌகண்ட பருவத்தின் போது நிகழ்ந்த மகாபிரபுவின் லீலைகள் மிகவும் விரிவானவை. அவருடைய கல்வியே அவரது முக்கிய பணியாக இருந்தது. அதன் பின்னர் அவரது திருமணம் மனதை கவரும் வண்ணம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் அவருடைய திருமணம் மனம் நடைபெற்றது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. இப்போ ஹாஸ்ய படிக்கிறியா? ஹரி சத்தியம். ஓகே. கங்காதாச பண்டிதஸ்தானே பதேன வியாக்கரணா. श्रवण मात्रे कंते कैलाशूत्र वृत्तिघना. Translation: When the Lord was studying grammar at the place of Gangadasa Pandit, he would immediately learn grammatical rules and definitions by heart simply by hearing them once. ஒரு வட்டம் கேட்டாலே போதும், புரிஞ்சிடும் எல்லாமே. ஓகே. Prepared by Sri Devagiri A.C. Bhaktivedanta Swami. Jai. Srila Bhaktivinoda Thakur says that the Lord was given lessons by the teacher named Vishnu and other teacher named Sudarshana. Later on, when he was little grown up, he was under the care of Gangadasa Pandita, who taught him grammar of higher standard. Anyone serious about studying the Sanskrit language should first learn grammar. It is said that simply to finish studying Sanskrit grammar takes at least 12 years, but once one learns the grammatical rules and regulations very nicely, all the scriptures or subject matters in Sanskrit are extremely easy to understand. For Sanskrit, grammar is the gateway of education. Gateway to education. அவ்வளோ முக்கியம். 12 வயசுக்குள்ள முடிச்சிடணும். இப்போ எல்லாம் புரியும். சான்ஸ்கிரிட் மட்டும் இல்லை, எல்லா அறிவும். அதான் மீன்ஸ் பிறகுலேருந்து 12 வயசுல படிக்க முடியாது, 15 வயசுல படிக்கலாம். அவங்க 3 வயசுல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க குருகுல். அந்த மாதிரி இன்னொரு சொல்லப்படி அல்பகாலே ஹைலாபாஜி திகாத்தே பிரவீனா. அல்பகாலே ஹைலாபாணி பாஜி திகாத்த பிரவீனா. शिरकालेन प्रदुयाजिने हया नवीना. शिरकालेन प्रदुयाजिने हय नवीना.
Translation. Navina தானே? Navina. Translation. He soon became so expert in commanding on Panjani Tika that he could win victory all over the other students, although he was a neophyte. But Srila Bhaktivinoda Thakura says that there was a commentary on grammar named Panjani Tika that was later explained very lucidly by Sri Chaitanya Mahaprabhu. Okay, so இது வந்து சைத்தன்யா பண்ணியிருக்கார் இந்த டீகா. ஓகே ஓகே சத்யா மாதாஜி 7th ஸ்லோகா 7th and 8th. ஓகே அத்யாயன லீலா பிரபுரா தாச பிருந்தாவனா ஆதியாயன லீலா பிரபுரா தாச वृंदावना चैतन्य मंगले कैला विस्तारी वर्णना चैतन्य मंगले काले विस्तारी वर्णना Krishna Purja. Translation. In his book Chaitanya Mangala letter become Chaitanya Bhagavata. Srila Vrindavana Das Thakur. Srila Vrindavana Das Thakura has very eloquently described the Lord's pastime of study. Okay. The Chaitanya Bhagavata Adikanda chapter 4, 6, 7, 8, 9 and 10 are the good reference for the students. Part time of Lord Sri Chaitanya Mahaprabhu. Studious pastime ஆசிதம். சின்ன வயசு குழந்தைகளை வந்து இந்த ஆதிகாண்டால 4, 6, 7, 8, 9 and 10 இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் சைத்தன்ய பாகவத்தில். ஓகே ஓகே 8th ஸ்லோகம் படிக்கலாம் மாதாஜி. ஏகதினா மாதாரா பதே கரியா பிரணாமா ஏகதினா மாதாரா படே கரியா பிரணாமா प्रभु को है माता मोरे देख एक धना प्रभु के माता मोरे देहा एकादाना. Translation. One day Sri Chaitanya Mahaprabhu fell down at the feet of his mother and requested her to give him one thing in charity. ஆமா தேங்க்யூ மேடம். சரி எனக்கு வந்து தானம் கொடுங்கன்னு சொல்லி அம்மாட்ட காலில் வந்து கேட்குறாரு. ஏதாவது சேரிட்டி கேட்குறாரு, ஒன்று கேட்குறாரு, என்னன்னு கேட்குறாரு பார்ப்போம். ஓகே ஓகே சரோஜா மாதாஜி படிங்க 9. மாதா போலே தாய் திவா जा तुमी मागिबे माता बोले ताई दिव जा तुमी मागिबे प्रभु कहे एकादशीते अन्न ना काइबे ஏகாதசிதே அண்ணனா காய்பே. அவரது அன்னை பதிலளித்தாள், அன்புள்ள மகனே, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். அப்போது மகாபிரபு கூறினார், அன்புள்ள அன்னையே, அன்பு கூர்ந்து ஏகாதசி அன்று தானியங்களை உண்ண வேண்டாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது பிள்ளை பருவத்தின் தொடக்கத்திலேயே ஏகாதசி அன்று விரதம் அனுசரிக்கும் வழிமுறையினை அறிமுகப்படுத்தினார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியின் பக்தி சந்தர்ப்ப நூலில் ஸ்கந்த புராணத்திலிருந்து ஒரு மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. ஏகாதசி அன்று தானியங்களை உண்பவன் தனது தாய் தந்தை சகோதரர் மற்றும் ஆன்மீக குருவை கொலை செய்தவனாகிறான் என்றும் அவர் வைகுண்ட லோகத்திற்கு ஏற்றம் பெற்றால் கூட வீழ்ச்சி அடைகிறான் என்றும் அங்கே எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏகாதசி அன்று தானியங்கள், பருப்புகள் உட்பட அனைத்து தினசரி உணவும் விஷ்ணுவிற்கு சமைக்கப்படுகின்றன. ஆனால் அந்த விஷ்ணு பிரசாதத்தினை கூட ஏகாதசி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வைஷ்ணவர் அறிவுறுத்தப்படுகிறார்.
பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்படாத எந்த உணவுப் பொருளையும் வைஷ்ணவன் ஏற்பதில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் ஏகாதசி என்று விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகா பிரசாதத்தினை கூட வைஷ்ணவன் தீண்டக்கூடாது. அத்தகு பிரசாதம் அப்படியே வைக்கப்பட்டு மறுநாள் உண்ணப்படலாம். பகவான் விஷ்ணுவிற்கு நைவேத்தியம் செய்யப்பட்டதாக இருந்தாலும் ஏகாதசி அன்று எந்த வகையான தானியத்தையும் ஏற்பதற்கு கண்டிப்பாக தடை செய்யப்படுகின்றான். பாருங்க எவ்வளவு கிளீனா சொல்றாங்க பாருங்க. ஸோ இப்படிதான் ஒருத்தர் திருப்பதி போயிட்டு நாளைக்கு ஏகாதசி இல்லை, அதனால இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதனால முக்கியமான இன்ஃபர்மேஷன் கரெக்டு. திருப்பதி போயிட்டு பசிக்குதுன்னு சொல்லி கோயிலில் தானே சாப்பிட்றோம் சொல்லி மலையில் சாப்பிட்டார். அது தவிர ஆக்சுவலாக போட்டு க்ளீனாக ப்ராப்பர் போட்டுருக்க பாருங்க. மகா பிரசாதமாக இருந்தாலுமே அதை அடுத்த நாள் ப்ரிசர்வ் பண்ணி தான் சாப்பிடுங்கன்றார். கரெக்டாக நமக்கு பசிக்குன்னு சொல்லி அந்த மாதிரி சாம்பார் சாதம் சாப்பிட்றது, இது மாதிரி அன்னதானம் சாப்பிட்றதுலாம் தவறு. ஆக்சுவலாக அன்னப்பிரசாதம் போடுவாங்க இல்லையா, ஏன்னா இது வந்து அடுத்த நாள் தான் சாப்பிடணும். அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பா குருவை கொலை பண்ணவர் மாதிரி கொடுத்து சொல்கிறாங்க. ஏகாதசி அன்னைக்கு கைட் சாப்பிட்டா விஷ்ணு சாப்பிட்லாம், விஷ்ணுவோட மகாபிரசாதம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தத்துவம் பேசி சாப்பிடக்கூடாது. அதனால் க்ளீனாக சைத்தன்ய பாபா சொல்கிறார் பாருங்க. அவங்க அம்மாட்டியே சொல்கிறார், தயவுசெய்து ஏகாதசி அன்னைக்கு கிரைண்ட் பிரசாதம் சாப்பிடாதீங்கன்றார். அப்போல்லாம் எல்லாமே பிரசாதம் தான். அன்னைக்கு வீட்டிலலாம் ஹோட்டல்லாம் கிடையாது. அப்போ 5 வருஷம்னால எல்லாம் பிரசாதம் தான். அப்போ கிரைண்ட் சாப்பிட்டா கிரைண்ட் பிரசாதம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறார். அது மகாபிரசாதம். லட்டு திருப்பதி லட்டுவாக இருந்தாலும் சரி, ஜெகநாதபுரி பிரசாதம் இருந்தாலும் ஜெகநாதபுரியில் இருந்தாலுமே சரி, இஸ்கான் மெம்பர்ஸ் இது மகாபிரபு சொல்கிறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்றோம் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அடுத்த நாள் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி அடுத்த நாள் சாப்பிட்டுக்கலாம். 10வது ஃப்ளோ படிங்க. சசிகஹே நா காய்பா பாலாயி ககிலா சசிகஹே நா காய்பா பாலாயி ககிலா சேயி ஹைதே ஏகாதசி கரிதே லாகிலா சேயி ஹைதே ஏகாதசி கரிதே லாகிலா. அன்னை சச்சி கூறினால், நீ மிகவும் நன்றாக பேசுகிறாய். நான் இனிமேல் ஏகாதசி அன்று தானியங்களை உண்ண மாட்டேன். அந்த நாளிலிருந்து அவள் ஏகாதசி விரதத்தினை அனுசரிக்க தொடங்கினாள். விதவை பெண்கள் ஏகாதசியை அனுசரிக்க வேண்டும் என்றும் தப எனப்படும் சுமங்கலி பெண்கள் அனுசரிக்க கூடாது என்றும் ஒரு தவறான எண்ணம் ஸ்மார்த்த பிராமணர்களுக்கு மத்தியில் உள்ளது. சதவ என்ற நிலையில் இருந்த சச்சி மாதா சைத்தன்ய மகாபிரபுவின் வேண்டுகோளுக்கு முன்பாக ஏகாதசியை அனுசரிக்காமல் இருந்ததாக தோன்றுகிறது. இருப்பினும் விதவையாக இல்லாவிடனும் ஒரு பெண் ஏகாதசி நாளை அனுசரிக்க வேண்டும். விஷ்ணு விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்படாததாக இருந்தால் கூட எந்த வகையான தானியங்களையும் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தால் கூட எந்த வகையான தானியங்களையும் தொடக்கூடாது. இந்த வழிமுறையினை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிந்தார். மேல சொன்ன பாயிண்டே வந்திருக்குல்ல பிரபு. ஆமா, திருப்பி இன்சிஸ்ட் பண்றாங்க. ரிப்பீட்டேஷன் இஸ் குட் ஆக்சுவலி. ஸோ அதனால நம்ம அந்த முன்னால் அப்படி இருந்துக்கு விடோ தான் அப்படி சாப்பிடாம இருக்கணும், மற்றவங்களாம் சாப்பிட இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சைத்தன்ய என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் உடைச்சிட்டார். ஏகாதசி அன்னைக்கு கிரைண்ட் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் கலிபுருஷன் அங்கே இருப்பார். இது பக்தர்களுக்கு புரியறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, திருப்பதி தானே போனேன், இல்லை மாதிரி இந்த தீர்த்து தானே போனேன், அங்கே சாப்பிட்டா என்ன அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம வீடே வந்து கோலவந்தாவன் தான். எவ்வளோ யாரெல்லாம் வீட்டில் ஈட்டியை வச்சு ஒர்ஷிப் பண்ணுறாங்களோ, விருந்தாவனா என்ன, நம்ம இதேமே விருந்தாவன் தான். எப்போ கிருஷ்ணனை பற்றி நம்ம பாடிட்டு க்ளோரிஃபை பண்ணால் விருந்தாவன் தான். அது விருந்தாவனுக்கும் இதே இதுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. பிருந்தாவனம் வந்து கான்சியஸ்னஸ் இருக்குது. ஓகே, பிருந்தாவனில் போயிட்டு எவ்வளோ தவறான காரியங்கள் பண்ணுறாங்க. அதனால் பிருந்தாவனம் வந்துட்டு நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன், அப்பா நல்ல வேலை வந்துட்டோம், அப்படி கிடையாது. இந்த மனது அடங்காத மனது இருக்கிற வரையும் எந்த பிளேஸ் போனாலும் டேஞ்சர் தான். பிருந்தாவனாக இருந்தாலும் சரி, மாயபுரம் இருந்தாலும், திருப்பதி போனாலும் சரி, டேஞ்சர் தான். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மனதை வந்து என்ன பண்ணோம், அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக, கிருஷ்ணர் உட்கார்ற மாதிரி. அப்போ தான் அது உண்மையான பிருந்தாவன் நம்ம போகிறதா சமம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் பேசக்கூடாது. தீர்த்ததானமாக போயிருக்கேன், மகாபிரசாதம் தானே சாப்பிட்டா என்ன, இதெல்லாம் தவறான தத்துவங்கள். ஓகே, இது வந்து அஃபென்ஸில் கூட போய் முடியும். தேங்க்யூ மேட்டரி. 11 படிக்கணும். 11 சாதனை படிக்கிறியா? 11 तबे मिशा विश्वरूपेरा देखिया भना कन्या चाही विवाह दिथे करी लेने मना. करी लेना मना करेक्ट. पढ़ेंगे. Thereafter, seeing that the Vishwarupa was a grown-up youth, Jagannatha Mishra wanted to find a girl and marry the
arrange a marriage ceremony for him. வயது வந்துச்சு, இனி மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அது சொல்லுவோம். விஸ்வரூபா சுனிகரா சாதி பலாயிலா. விஸ்வரூபா சுனிகரா சாதி பலாயிலா. சந்நியாச கரியாதீதா கரிபரே கேலா. சந்நியாச கரியாதீதா கரிபரே கேலா. Hearing of this, Vishwarupa immediately left home and went away to accept sannyasa and travel from one place to place of pilgrimage to another. இப்போ அடுத்து பேசலாம். சுனி சச்சி மிஸ்ரேரா துக்கி ஹைலமனா. சுனி சச்சி மிஸ்ரேரா துக்கி ஹைலமனா. தபே பிரபு மாதா பிதரா கைலா ஆஸ்வாசனா. தபே பிரபு மாதா பிதரா கைலா ஆஸ்வாசனா. Translation. When Sachimata and Jagannath Mishra heard of this departure of their elders and Vishwarupa, they were very unhappy, but Lord Chaitanya tried to console them. ஸோ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபுருடைய அண்ணன் விஸ்வரூபா என்ன பண்ணிட்டாரு, சன்னியாசம் எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த மாதிரி மேரேஜ் விஷயம் பேசுகிறாங்கன்னு சொன்னாலே எடுத்துகிட்டு போயிட்டார். இதுதான் சச்சிமாதாவுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். யார் மேலாம் அத்வைதாச்சாரி இப்படி பண்ணிட்டாரு இந்த மாதிரி வருத்தம் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அத்வைதாச்சாரி பண்ணல, இதோடைய நேச்சர், விஸ்வரூபாவுடைய நேச்சர். கோயிலுக்கு ஸ்பாயில் ஆகுமா? இப்போ தான் வந்துக்குவோம். விஸ்வரூபாவுடைய நேச்சர். ஓகே, சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். ரொம்ப ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்க யார், சச்சிமாதாவும் ஜெகநாத மிஸ்ராவும். ஓகே, இது வந்து கன்சோல் பண்ணுறது யார், சைத்தன்ய மகாபிரபு. பின்னால் இவரும் சன்னியாசம் வாங்கிடுவார். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்எஸ்சி மாதாஜி 14 படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பாலா ஹைலா விஸ்வரூபா சந்நியாச கரிலா. பாலா கைலா விஸ்வரூப சந்நியாச கரிலா. பித்ருகுலா மாத்ருகுலா துயி உத்தாரிலா. பித்ருகுலா மாத்ருகுலா துயி உத்தாரிலா. மகாபிரபு கூறினார், அன்புள்ள தாய் தந்தையரே, விஸ்வரூபர் சந்நியாசம் ஏற்றது மிகவும் நல்லது. அதன் மூலமாக அவர் தமது தந்தையின் குடும்பத்தையும் தாயின் குடும்பத்தையும் விடுவித்துள்ளார். பொருளுரை: ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கலியுகத்தில் சந்நியாசம் ஏற்பதை புறக்கணித்துள்ளார் என்றும் சில நேரங்களில் கூறப்படுகிறது. ஏனெனில் சாஸ்திரத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது: அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பல வைத்ருகம் தேவரேன சுத்தோத்பத்திம் கலௌ பஞ்ச விவர்ஜயத். கலியுகத்தில் 5 விஷயங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. குதிரையை யாகத்தில் பலி கொடுத்தல், பசுவை யாகத்தில் பலி கொடுத்தல், சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றல், முன்னோர்களுக்கு தசையை பிண்டமாக வழங்குதல், தனது சகோதரருடைய மனைவியின் மூலமாக குழந்தைகளை பெற்றெடுத்தல். பிரம்ம வைவர்த்த புராண கிருஷ்ண ஜன்ம கண்ட 185 to 180. அவ்வாறு இருப்பினும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவே சந்நியாசம் ஏற்றார் என்பதையும் தமது மூத்த சகோதரரான விஸ்வரூபரின் சந்நியாசை ஆமோதித்தார் என்பதையும் நாம் காண்கிறோம். இங்கே தெளிவாக கூறப்படுகிறது: பால கைல விஸ்வரூப சந்நியாச கரில பித்ரி குலமாத்ரி குல துயி உத்தாரில. எனவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்தார் என்று கருத வேண்டாம். முழுமுதற் கருத வேண்டுமா? இல்லை, உண்மையில் அவர் அவ்வாறு செய்யவில்லை. வாழ்வை முழுமுதற் கடவுளின் சேவையில் அர்ப்பணிப்பதற்காக சந்நியாசம் ஏற்பது பரிந்துரைக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் இத்தகைய சந்நியாசத்தினை ஏற்பது அவசியம். இத்தகைய சந்நியாசத்தை ஏற்பதால் ஒருவன் தனது தாய் வழி மற்றும் தந்தை வழி குடும்பங்களுக்கு மிக சிறந்த தொண்டினை செய்கிறான். ஆனால் ஒருவன் மாயாவாத பள்ளியிடம் இருந்து சந்நியாசம் ஏற்கக்கூடாது. அத்தகைய சந்நியாசத்திற்கு எந்த ஒரு நடைமுறை அர்த்தமும் இல்லை. பல்வேறு மாயாவாதி சந்நியாசிகள் தங்களை பிரம்மன் அல்லது நாராயணர் என்று எண்ணிக்கொண்டு வயிற்று பசியை போக்குவதற்காக இரவு பகல் முழுவதும் பிச்சை எடுத்து செலவழித்தபடி வீதியில் திரிந்து கொண்டிருப்பதை காண்கிறோம். மாயாவாதி சந்நியாசிகள் மிகவும் கீழ்த்தரமான நிலைக்கு சென்று விட்டனர். அவர்களில் ஒரு பிரிவினர் பன்றிகளையும் நாய்களையும் போன்று எதை வேண்டுமானாலும் சாப்பிடுகின்றனர்.
இத்தகைய கீழ்த்தரமான சந்நியாசம் இந்த யுகத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. உண்மையில் சந்நியாசம் ஏற்பதற்கான ஸ்ரீல சங்கராச்சாரியாரின் கொள்கைகள் மிகவும் கண்டிப்பானவையாக இருந்தன. ஆனால் காலப்போக்கில் பெயரளவு மாயாவாதி சந்நியாசிகள் மிகவும் கீழ்த்தரமானவர்களாக மாறிவிட்டனர். ஏனெனில் சந்நியாசம் ஏற்பதால் ஒருவன் நாராயணராகிறார் என்னும் தவறான கூற்றினை அவர் முன்வைக்கின்றனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அத்தகைய சந்நியாசத்தையே புறக்கணித்தார். ஆயினும் சந்நியாசம் என்பது வர்ணாசிரம தர்மத்தின் ஓர் அங்கமாகும். அதனை எவ்வாறு புறக்கணிக்க முடியும்? கேள்வி வச்சிருக்காரு. இவர் கேள்வி வச்சிருக்காரு. சந்நியாசம் அப்படிங்கிறது கலியுகத்துல இது பண்ணல, பரிந்துரைக்கப்படலை. 5 விஷயம் பரிந்துரைக்கப்படல. அஸ்வமேதம் கவாலம்பம், சந்நியாசம் பலபைத்திரிகம், தேவரேன சுதோத்பத்தம், கலோ பஞ்ச விபஜயே. குதிரையை பலி கொடுக்கறது, ஒரு உயிரினம் செத்துறோம் இல்லையா, அது குதிரையை பலி கொடுத்தாலும் இப்போ பண்ணக்கூடாது. மாடு குதிரை எல்லாம் பலி கொடுக்குறாரு, ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ். ஓகே, அதே மாதிரி பசு மாடையும் இந்த மாதிரி பலி விடக்கூடாது. பசு மாடு குதிரை. அப்புறம் சந்நியாசம் ஏற்றுக்கூடாது. ஏன்னா சந்நியாசங்கிறது என்னென்னா அவருக்கு எந்த விதமான பயம் இருக்கக்கூடாது. எப்பயுமே என்னுடைய பரமாத்மா இருக்கிறாரு. பொருளங்கட்சியில் சின்ன அளவு கூட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பெரிய பணக்கார வீட்டில் போயிட்டு சா நானே இப்படி வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பெரிய பணக்காரர் இருக்கார், நல்லா மனைவி குழந்தைங்க, நல்லா வீடு பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு நினச்சாலே அவளுக்கு சன்னியாசம் முடிஞ்சிச்சு. ஓகே, அதே மாதிரி எதிர்பிறப்பு பிரிவினரை பார்த்து கொஞ்சம் இதுதான் கிளான்ஸ் தான் பண்ணார். யார்? ஜூனியர் ஹரிதாஸ். அவர் போய் அரிசி வாங்கிட்டு சொன்னாங்க சைத்தன்ய மகாபிரபு. அரிசி வாங்க போகிற இடத்துல ஏதோ ஒரு மாதாஜி, வயசான மாதாஜி கிளான்ஸ் பண்ணார். அப்புறம் திருப்பி வந்துட்டார் அரிசி வாங்கிட்டு. சைத்தன்ய மகாபிரபு அந்த அரிசியை தொட மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன்ட்டார். யாருக்கும் ஒன்றும் தெரியல, எல்லாம் போய் தாங்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஏன் பார்க்க மாட்டேங்க, ஏன் பார்க்க மாட்டேங்க, ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் ஹிண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அவனை மன்னிச்சிருங்க, ஜூனியர் ஹரிதாஸ் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். அவரும் இவ்வளோ மன்னிப்புலாம் சொல்கிறார். மீன்ஸ் நேரில் பார்க்க மாட்டேன்ட்டார், பக்தர்கள் மூலமாக சொல்கிறார், இந்த மாதிரி மன்னிச்சிருங்க, நான் பண்ண மாட்டேன் மாதிரி சொல்கிறார். இவங்கெல்லாம் வற்புறுத்தினோடனே சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், சரி நான் கிளம்பிடுறேன், நீங்கள் அவரை வச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் வெளியே கிளம்பிடுறேன்னு சொல்லியிருந்தார். பக்தர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சைத்தன்ய மகாபிரபு அடக்க முடியாது இல்லை யாராலையும் பகவானை. அவன் கிளம்பிடணும் அப்படின்றார். உடனே அவர் சைத்தன்யாவோட அசோசியேஷன் இல்லாமல் அவர் ரொம்ப வருந்துறார். வருந்தி திரிவேணி சங்கமத்தில் போய் தற்கொலை பண்ணிடுறார். இந்த நியூஸ் பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபுகிட்ட சொல்கிறான், இது மாதிரி ஜூனியர் ஹரிதாஸ் திரிவேணி சங்கமத்தில் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு. ஓ நல்லது தான், நல்ல விஷயம் தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, சன்னியாசியும் அந்த மாதிரி இருக்கணும். அதே சமயம் சிவானந்த சேன் ஒரு கிரகஸ்தான், அவருடைய வீட்டில் சாப்பிட போகிறாரு. அவருக்கு குழந்தை புதுசாக அம்மா இதில் உண்டாயிருக்காங்க இல்லையா. சைத்தன்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். உங்கள் குழந்தைய நல்லா வைஷ்ணவம் வருவோம் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ சைத்தன்யா என்ன பிடிக்கல, குழந்தை பெற்றுக்கிறது பிடிக்காம இல்லை, அந்த ஹிப்போக்ரஸி பிடிக்கல. சன்னியாசின்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் சைத்தன்யாவுடைய பாயிண்ட். ஒரு கிரகஸ்தாவை நம்ம வைஷ்ணவர் இது பண்ணுறது தவறு கிடையாது. அதனால் அந்த சன்னியாசம் பழகி போயிட்டார். ஆனால் இஸ்கானில் சன்னியாசம் கொடுக்குறது எப்படின்னா ப்ரீச்சிங்காக கொடுக்குறான். சைத்தன்யா மகாபிரபு ப்ரீச்சிங்காக தான் சன்னியாசம் அக்செப்ட் பண்ணார். அவருடைய காலத்தில் அவரை சொல்கிறத ஒத்துக்கல அந்த பிராமின்ஸ். சன்னியாசம் எடுத்துட்டா அந்த ப்ரீச்சிங் யூஸ் ஆகும், இல்லைன்னா அஃபென்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சன்னியாசம் எடுத்துடுறாரு. அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ். ஓகே, பகவானுக்கு எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஐஸ்வர்யங்கள். துறவரமும் ஒரு ஐஸ்வர்யம் தான். அந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணுறாரு, அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்த 5 விஷயங்கள் கிடையாது. ஓகே, குழந்தை இல்லைன்னா அடுத்த மீன்ஸ் பிரதர் இல்லைன்னா சேஜஸ் குழந்தைங்க பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி மாமிச உணவு 4 ஃபாதர்ஸ் ஆஃபர் பண்ணணும், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அப்ரூவ் ஆகலை கலியுகத்தில். அடுத்த ஸ்லோகம் 15. 7 லட்சம் மேலே இந்த ஸ்லோகம் படிச்சுருங்க. 15 ஸ்லோகம் படிச்சு. ஹரே கிருஷ்ணா. அமிதா கரிபா தோமா துஹார சேவனா, அமிதா கரிப கோமா துஹாரா சேவனா, சுனியா சந்துஷ்ட கைலா பிதா மாதா ரமனா, சுனியா சந்துஷ்ட கைல பிதா மாதர மன, நான் உங்கள் இருவருக்கும் சேவை செய்வேன் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது பெற்றோரிடம் உறுதியளித்தார். அதை கேட்டு அவரது தாய் தந்தையரின் மனம் நிறைவுற்றது.
ஸோ இந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ப்ராமிஸ் பண்ணுறாரு, நீங்கள் கவலைப்படாதம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, நான் உங்களுக்கு நான் சேவ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஓகே, அவங்க மனசு வந்து சாந்தமாயிடுச்சு. 16 படிக்கணும். கலாவதி மாதிரி 16வது ஸ்லோகம் படிக்கலாம். ஏகதின நைவேத்ய தாம்பூலா காய்யா ஏகாதின நைவேத்ய தாம்பூலா காய்யா பூமிதே பதிலா பிரபு அச்சேதன ஹாயா பூமிதே பக்திலா பிரபு அசேதன கன்யா. ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு விக்கிரகணத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தாம்பூலத்தை உண்டார். ஆனால் அது போதைப் பொருளாக செயல்பட அவர் மயக்கமுற்று பூமியில் விழுந்தார். பொருளுரை: தாம்பூலம் ஒரு போதைப் பொருள் என்பதால் அதனை உண்ணக்கூடாது என்று ஒழுக்க நெறியின் விதிகள் தடை செய்கின்றன. எவ்வாறு விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட தானியங்களை கூட ஏகாதசி என்று தொடக்கூடாதோ அவ்வாறே விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட தாம்பூலத்தையும் தொடவே கூடாது. இந்த திடமான அறிவுரையை அனைவருக்கும் வழங்குவதே தாம்பூலத்தை உண்டு மயக்கமுற்ற சைதன்யா மகாபிரபுவின் லீலைக்கான அர்த்தமாகும். இருப்பினும் சைதன்யா மகாபிரபுவின் மயக்கத்திற்கு பின்னால் மற்றொரு குறிப்பிட்ட நோக்கம் இருந்தது உண்மையே. பரமபுருஷ பகவான் என்ற முறையில் அவர் தாம் விரும்புவதை செய்யக்கூடியவர், தாம் விரும்புவதை உண்ணக்கூடியவர். ஆனால் நாம் அவரது லீலைகளை நகல் செய்யக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகே, அதான் அவங்க சொல்றாங்க. வீட்டில் பகவானுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கு, தான் வெத்தலை அந்த பாக்கு இதெல்லாம் இருக்குது, சுண்ணா போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா தப்பு. ஓகே, பிரபாதம் வந்து என்ன பண்ண ப்ரிவியூ பண்ணிட்டார் சாப்பிடக்கூடாது. அப்போ அதை ஆஃபர் பண்ணது என்ன பண்ணுறது, வேறு யாருக்காக கொடுத்தது இல்லை மாட்டு இது மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம உண்ணக்கூடாது, விஷ்ணுவுக்கு படைச்சது பிரசாதமாச்சே அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா அவர் சாப்பிட்டோன்னா மயக்கம் வந்துச்சு பாருங்கள், இன்டாக்சிகன் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் அது மாதிரி உண்ணக்கூடாது. சரி, பதில் படிக்கலாம். ஆஸ்தே வேஸ்தே பிதா மாதா முகே திலபாயி பாணி ஆஸ்தே வியஸ்தே பிதா மாதா முகே திலே பாணி சுஷ்டஹயா கஹே பிரபோ அபூர்வா காகினி சுஷ்டகான்யா ககே பிரபு அபூர்வா காகினி. அவரது தாய் தந்தையர் வெகு விரைவாக அவரது தாயில் திருவாயில் நீரை தெளிக்க நினைவிற்கு திரும்பிய மகாபிரபு அவர்களிடம் அபூர்வமான ஒன்றை கூறினார். அபூர்வா சொல்றான் எனக்கு இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க, பண்ணீங்க. ஏதா ஹைதே விஸ்வரூபா மோரேலயா கேலா ஏதா ஹைதே விஸ்வரூபா மோரா லஜா கேலா சந்நியாச கரஹா துமி ஆமாரே ககிலா சந்நியாச கரஹா துமி ஆமாரா ககிலா. மகாபிரபு கூறினார், விஸ்வரூபர் என்னை இங்கிருந்து அழைத்து சென்று என்னையும் சந்நியாசம் ஏற்கும்படி வேண்டிக் கொண்டார். இந்த மாதிரி சொல்லிட்டாரு. தேங்க்யூ மதுரை. ஸோ அதனால் இதெல்லாம் பிராமின் குடும்பத்தை கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்மீகம் வந்துச்சுன்னா டக்குன்னு சன்னியாசம் எடுத்து போயிடுவாங்கன்னு பயப்படுவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி பயம்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப கெட்டு போயிடுச்சு உலகம். ரொம்ப கஷ்டம் சன்னியாசம், பக்தி வரதே கஷ்டம், சன்னியாசம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இப்போ வந்து இந்த மாதிரி ஒரி பண்ண தேவையில்லை. இஸ்கானுக்கு போகிறானே, இஸ்கானுக்கு போனால் நல்லது, ஒருத்தர் ரொம்ப ஜென்டில்மேனாக மாறிடுவார். இஸ்கான் போனா உண்மையான ஒரு மனிதனாக மாறிடுவான். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இஸ்கானில் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் தேடுறாங்க. வெளியில் உள்ளவங்களாம் 19 படிக்கணும் இல்லையா? மலையாள 19 படிங்க. ஆமிகஹி அமரநாதா பிதா மாதா ஆமே கதி ஹமார அநாத பிதா மாதா ஆமி பாலகா சந்நியாசேனா கிபாஜானி கதா ஆமி பாலக சந்நியாசேர கிபாஜானி கதா. நான் விஸ்வரூபரிடம் பதிலுரைத்தேன், என்னுடைய தந்தையும் தாயும் உதவியற்றவர்களாக உள்ளனர். நானும் சிறு குழந்தைதான். சன்னியாச வாழ்வை பற்றி எனக்கு என்ன தெரியும்? படிக்கணும். ஸோ அதனால் இவர் சொல்கிறார், நான் வந்து சின்ன பையன், எனக்கு வந்து அம்மா அப்பா வந்து ஆதரவு இருக்காங்க, ஆதரவு யாரும் இல்லை, அதனால் நான் எனக்கு என்ன தெரியும் சன்னியாசம் பற்றி சொல்லி கேட்குறாரு. இவனு படிக்கலாம். கிரகஸ்தா கொய்யா கரிபா பிதா மாதார சேபனா கிரகஸ்தா கொய்யா கரிபா பிதா மாதார சேவன
यहाते तुष्टा हबेन लक्ष्मी नारायण विहाते ही दुष्ट हपेन लक्ष्मी नारायण பிற்காலத்தில் நான் கிரகஸ்தனாகி பெற்றோர்களுக்கு சேவை செய்வேன். அந்த செயல் பகவான் நாராயணரையும் அவரது மனைவி லக்ஷ்மி தேவியையும் மகிழ்வூட்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு சொல்ல மாட்டேன் பிரபு. ஸோ இது பிற்காலத்தில் வந்து இந்த மாதிரி நான் சேவை பண்ணுவேன், ஹவுஸ் ஹோல்டராக வந்துட்டு இது வந்து நாராயணையும் லக்ஷ்மியும் திருப்திப்படுத்தும். ஓகே, ஸோ அம்மா அப்பாவை சேவை பண்ணால் அவ்வளோ ஒரு பலன் இருக்கு. ஓகே, குரு பிதா மாதா ஸ்லோகம் இல்லை, குரு பிதா மாதா 3 பேருமே அந்த வரிசையில் வரும்ல, மாதா பிதா குரு தெய்வம் இப்படி வரிசையில் வரும் இல்லையா. ஸோ மாதா பிதா அவ்வளோ முக்கியம். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணி குரு கொடுத்துருக்காங்க. என்ன பிரபு? ஸோ அவங்க தான் நமக்கு வந்து உடல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால வந்து அவங்க நிராகரிக்க முடியாது. ஆனால் அதே சமயம் பிரகலாத் மகாராஜா என்ன பண்ணாரு, அவங்க சொல்றதை ஏற்றுக்க முடியாது. தவறா சொல்லுவாங்கல்ல, பகவானை பற்றி தவறா சொல்றதை ஏற்றுக்க முடியாது. we cannot respect the demand. பிரபுபாதர் சொல்றாரு, பிரகலாத் மகாராஜா பேசேஜ்லாம் போடுங்க அந்த குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஹிரண்யகசிபு வந்து தவறாக சொல்லி கொடுக்கறத அக்செப்ட் பண்ணல, அப்படி அமைதியாக இருந்துருவார்களோ. அவர் சொல்லும்போது கூட திருப்பி சொல்லுவார் அவர். ஆனால் மரியாதைலாம் பண்ணுவார், பட் ஆனால் இந்த சொற்களை அக்செப்ட் பண்ண மாட்டார். ஓகே, விழுந்தெல்லாம் கும்பிடுவார். இந்த மாதிரி 21 படிக்கலாம். தபே விஸ்வரூபாயிஹா பதாயிலா மோரே तपे विश्वरूपह्य पाताहिल मोरे माता का कहियो कोटि कोटि नमस्कारे माता के कहियो कोटि कोटि नमस्कारे. அதனை தொடர்ந்து விஸ்வரூபர் என்னை இல்லத்துக்கு மீண்டும் அனுப்பி வைத்து அன்னை சச்சி தேவிக்கு கோடி கோடி நமஸ்காரங்களை அர்ப்பணிப்பாயாக என்று வேண்டிக் கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி அவர் திருப்பி வீட்டுக்கு வந்து விட்டார். மீன்ஸ் இதெல்லாம் கனவுல நடக்குது. ஓகே, கனவுல வந்து இந்த மாதிரி விஸ்வரூபா சைத்தன்ய மாப்பிலாம் வந்தாங்கன்னா அது உண்மைதான். எந்த ஒரு பக்தர் வந்தாலுமே இப்போ திருப்பி என்ன பண்ணார், வீட்டுக்கே வந்து விட்டுறார். 22 ஈஸ்வர ஜெயஸ்ரீ அது 22 படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹே மாதா நானா லீலா கௌரே கௌர ஹரி மதனானா லீலா ஹரி கௌரவ ஹரி की कारणे लीला इहा बुझिते ना पारी ಈ ಕಾರಣೇ ಲೀலா ಈಗ புஜிதே நாபாரே. இவ்விதமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பல்வேறு லீலைகளை அரங்கேற்றினார். ஆனால் அவர் ஏன் அவ்வாறு செய்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. பொருளுரை பரமபுருஷ பகவானும் இந்த உலகிற்கு வரும் அவரது பக்தர்களும் ஒரு திருப்பணியினை நிறைவேற்றுகின்றனர். எனவே சில நேரங்களில் புரிந்து கொள்வதற்கு மிக கடினமான வழிகளில் அவர்கள் செயல்படுகின்றனர். இதனால் வைஷ்ணவேர கிரியா முத்ரா வித்யகா நா புஜயா, மிகவும் கல்வி கற்ற புத்திசாலி பண்டிதரால் கூட வைஷ்ணவரின் செயல்களை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறப்படுகிறது. ஒரு வைஷ்ணவர் தம்முடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு என்னவெல்லாம் சாதகமாக உள்ளனவோ அவை அனைத்தையும் ஏற்கின்றார். ஆனால் அத்தகைய உயர்ந்த வைஷ்ணவரின் குறிக்கோளை அறியாத முட்டாள் மனிதர்களோ அந்த வைஷ்ணவரை நிந்திப்பதில் ஈடுபடுகின்றனர். இது தடை செய்யப்படுகிறது. ஒரு வைஷ்ணவர் தமது குறிக்கோளை நிறைவேற்றும் பொருட்டு என்ன செய்கிறார் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதால் அத்தகைய வைஷ்ணவரை நிந்திப்பது சாது நிந்தா என்று கூறப்படும் அபராதமாகும். தேங்க்யூ மேடம். வீட்டில் பட்டுக்கோங்க. சாது நிந்தா அப்படின்ட்டான். ஓகே, வைஷ்ணவர் அபராதம் பண்றோம். ஏன்னா ஒரு வைஷ்ணவரை வந்து யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. வைஷ்ணவேர கிரியா முத்ரா விக்னேஹா நா புஜயா. அவர் எதுக்காக அந்த விஷயம் பண்ணுறாருங்கிற மிகப்பெரிய கற்றறிந்த அறிஞர்களெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் ஒருத்தரை வந்து அந்த வைஷ்ணவரை திட்டுறதோ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ நம்மளுடைய ஃபஸ்ட் அபராதம் தானே. வாட் இஸ் த ஃபஸ்ட் அபராதம்? முதல் அபராதம் என்ன யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். 10 அபராதங்களில் முதல் அபராதம் என்ன? யாருமே தெரியாத நாள் இல்லை. ஆச்சரியமா இருக்கு. நிஜமாக தெரியாதா? ஃபஸ்ட்டு 10 அபராதம் சொல்லணும்ல, நம்ம செய்யக்கூடாது இல்லையா? அது சாண்டிங்கில் சொல்லுவோம்ல ஃபஸ்ட்டு. சொல்லுங்க. தனது பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கிற தூய வைஷ்ணவ பக்தர்களை நிந்திப்பது முதல் குற்றம் அப்படின்னு சொல்றாங்கல்ல பிரபு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி.
இதில் இன்னொன்று உண்மையாக நல்லா உன்னிப்பாக கணக்கு என்னன்னா இந்த 10 அபராதம் எல்லாரும் படிக்கணும். ஓகே, என்ன படிக்காமல் இருக்கீங்கன்னு தெரியல. கட்டாயம் சொல்லணும். கரெக்டு. காலைல எல்லா பக்தர்களும் யாரெல்லாம் காலைல இருக்கீங்களோ யாரும் இருக்குமோ எல்லாரையும் 10 ஆசையை கவனிச்சியா 10 அஃபென்சஸ் கட்டாயம் சொல்லி ஆகணும். ஓகே, எல்லாருமே சொல்லி ஆகணும். முதல் அபராதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் 10 அபராதம் பண்ணக்கூடாது. முதல் அபராதம் என்னன்னா மாதாஜி சொன்ன மாதிரி இந்த வைஷ்ணவர்கள் இருக்காங்க இல்லையா, யார் தன்னுடைய வாழ்க்கையை சாண்டிங் பண்ணுறதுக்கு டெடிகேட் பண்ணிட்டாங்களோ, to blasphemous devotees who have dedicated their life to chanting the holy name of Allah. நம்ம என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறோன்னா ஃபுல் டைம் டிவோட்டி அப்படிங்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இட்ஸ் நாட் ஃபுல் டைம் டிவோட்டி, இட் இஸ் சாண்டிங் த ஹோலி நேம் ஆஃப் த லார்ட். அவர் ஹாஃப் டைம் டிவோட்டியோ ஃபுல் டைம் டிவோட்டியோ ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் கிடையாது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை கிருஷ்ணா உன்னுடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறதுக்கு நான் வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலே இருந்தாலும் பரவாயில்ல. அவர் அபராதம் பண்ணோன்னா மிகப்பெரிய அபராதம். அதான் ஃபஸ்ட்டு அபராதமே. ஓகே, சாண்டிங் அந்த மாதிரி சாண்டிங் பண்ணுறதுக்கு தான் வைஷ்ணவா. அந்த மாதிரி வைஷ்ணவ எப்படி நடந்து பாரு கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. லேர்னட் மோஸ்ட் லேர்னட் இன்டெலிஜென்ஸ் ஸ்காலர் ஆல்சோ கேனாட் ஃபைண்ட் அவுட். அதனால் நம்ம சில சமயம் என்ன தப்பு பண்ணிடுறோம்னா இஸ்கான் டெம்பிளில் இருக்கிற பிரம்மச்சாரி முழு பிரம்மச்சாரி இல்லை சன்னியாசி மட்டும்தான் இதில் வருவாங்கன்னு சொல்லி தவறாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இட் இஸ் நாட் அபவுட் டெடிகேட்டிங் டைம். ஓகே, இட் இஸ் அபவுட் டெடிகேட்டிங் லைஃப் டு சாண்டிங் த ஹோலி நேம். அவர் எதுவுமே பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஏன் சும்மாவே உட்காந்துருக்காரியா ஃபுல் டைம் செய்துட்டு சும்மா எப்போ தான் ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டே இருக்கிறார். இப்படிலாம் பேசவே கூடாது நம்ம ஆக்சுவலாக. அதனால தான் நான் அபராதத்தை நல்லா படிக்கணும், இன்னுமா படிக்கணும். படித்து அது என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு சொல்லணும் ஆக்சுவலி டெய்லி. அதை பண்ணாமலும் இருக்கணும். யாரெல்லாம் இந்த பகவானுக்கு நாமங்களை உச்சரிக்காத தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்களோ அது யாராலும் அர்ப்பணிக்க முடியலையா? அவங்க ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு சென்டரில் போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டர் ஒய்ஃப், அவங்க வீட்டில் இருக்க பெண்கள், வயதானவர்கள், குழந்தைங்க, யாரெல்லாம் சொல்லலாம் பகவான் போயிட்டு பகவானே நான் உடனே வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன், இனிமேல் சேட் பண்ணுறதான் என்னுடைய வாழ்க்கை நோக்கம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் மிகப்பெரிய. ஓகே, இதுதான் நான் புரிஞ்சுக்கணும். அதனால் வைஷ்ணவர் எங்கே இருக்காரு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் எல்லாருக்குமே என்ன பண்ணிடணும், நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துட்றோம். 23 ஸ்லோகம் படிக்கலாம். பிருந்தாமராஜி சத்யா மாதாஜி படி. சத்யா மாதாஜி படிங்க, 23 படிங்க. ஹரே கிருஷ்ணா. 23. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. கததினாரஹி மிஸ்ரா கேலா பரலோகா கததினாரஹி மிஸ்ரா கேலா பரலோகா மாதா புத்ரா துஹாரா பாதிலா ஹிருதி சோகா மாதா புத்ரா துஹாரா பாடிலா ஹிருதயா சோகா. After some days, Jagannatha Mitra passed away from this world to the transcendental world. Both mother and son were very much aggrieved in their hearts. தேங்க்யூ மேடம். ஸோ அதுக்கப்புறம் அப்பா இந்த உலகத்துட்டு போயிருந்தாங்க, ஜெகநாத் மிஸ்ரா கிளம்பிட்டாங்க. ஆன்மீகத்துக்கு தான் போவாங்க. ஓகே, இந்த மாதிரி பக்தர்லாம் நம்மளை மாதிரி பிறப்பெடுக்க மாட்டாங்க திருப்பி. அதனால் அம்மாவும் பையனும் ரொம்ப துக்கமாயிடுச்சு, வருத்தமாயிடுச்சு இதுங்கள்லாம். ஓகே, இப்போ 24 பிருந்தா மாதாஜி 24 பண்ணிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பந்து பான்வாசி துஹா பிரபோதிலா வந்தவ ஆசி துஹா பிரபோதிலா பித்ருக்ரியா விதி மதே ஈஸ்வர தரிலா சைத்தன்ய மகாபிரபையும் அவரது அன்னையையும் சமாதானப்படுத்துவதற்காக நண்பர்களும் உறவினர்களும் வந்தனர். அதன் பிறகு சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷ பகவான் என்ற போதிலும் இறந்து போன தமது தந்தைக்கான சடங்குகளை வேத முறைகளின்படி நிறைவேற்றினார். தேங்க்யூ மேடம். அதான் இதுவும் முக்கியம், இந்த சாதசனம் பண்ணதான் முக்கியம். நம்ம ஹரிகிருஷ்ணா ஜாயின் பண்ண எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால் ராமர், கிருஷ்ணர், ராமர், இந்த மாதிரி சைதன்ய இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிரியைகள்லாம் பண்ணுறாங்க எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக. அதனால் நம்ம அது ஹரிகிருஷ்ணா மெயின். ஓகே,
நம்ம அது மாதிரி ஷார்ட்ஸ் கிடைக்கும்போது பண்ணாலும் தவறு கிடையாது, பண்ணினாலும் அது எக்ஸாம்பிளாக தான் முடியும் தமிழுக்கு. அதை வந்து டீரைட் பண்ணக்கூடாது, பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. வசதி கிடைச்சா பண்ணிக்கலாம். ஓகே, வசதி இல்லைன்னா மனசில் நல்லா ஹரிகேஷன் சேர் பண்ணலாம், க்ளோரிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி ஓகே பண்ணுறது. அகெயின்ஸ்டாக பண்ணக்கூடாது. இப்போ 25 சரோஜா மாதாஜி படிங்க. கததினே பிரபு சித்தே கரிலா சிந்தனா दिने प्रभु चित्ते करिला चिंतन गृहस्थ हैलामा हेबे चाहि गृह धर्म ஹைலா மாதா ஏபே ஜாகி கிரக தர்ம. சில நாட்களுக்கு பிறகு மகாபிரபு எண்ணினார், நான் சந்நியாசம் ஏற்கவில்லை, இல்லத்தில் இருக்கும் காரணத்தினால் இல்லறத்து அவனாக செயல்படுவது எனது கடமை. சன்னியாசம் எடுக்கல. சில பேர் என்ன பண்ணாங்க, இந்த லைஃப் டைம்ல வந்து நான் பிரம்மச்சாரியா இருக்கிறேன், பட் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் வெளியில் இருக்கிறேன், வேலை பார்ப்பேன், எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன். அது வந்து பிரம்மச்சாரியம் கிடையாது. ஆக்சுவலாக பிரம்மச்சாரினா எப்படி இருக்கும், பிரம்மச்சாரி வசந்தாந்தம் குருக்கள் இப்படி வரும் இல்லையா, வரும். பிரம்மச்சாரி வந்து குருவோடைய ஹிதம், குருவோடைய பெனிஃபிட்ஸ்க்காக வாழ்வார். பிச்சை எழுத்து வந்து கொடுத்து குரு கொடுப்பாரு. குரு வந்து இது பண்ணி சமைச்சு இதெல்லாம் பண்ணி அந்த குரு பத்தினி வந்து பண்ணிட்டு குரு சாப்பிட சொன்னால் சாப்பிடக்கூடாது, பட்டினியாக கிடக்கும். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை நடத்தணும். இவர் சும்மா பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு கதையிருப்பார் இருந்துட்டு. ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணாமல் வாழ்க்கையை நடத்தியிருப்பார். இது மோசமான வாழ்க்கை ஆக்சுவலாக அது. ஏன்னா உங்களுக்கு ஆசை இருக்கும், கல்யாணம் பண்ணாமல் இப்படி இருந்துட்டு அவ்வளோதான். ஓகே, இது வந்து பிரம்மச்சாரியம் கிடையாது. ஆக்சுவலாக அது எந்த விதமான பெருமையும் கிடையாது. அதுக்கு நீட்டாக கல்யாணம் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், குழந்தைங்க பெற்றுட்டு, அதுதான் கரெக்டான வாழ்க்கை. ஸோ அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் பிரம்மச்சாரியம் இருந்தேன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக ஒன்று பிரம்மச்சாரினா குரு கொடுத்துருந்து அந்த மாதிரி குருக்காக நடக்கணும், இல்லைன்னா கிரகஸ்தம் ஆகிடும், இல்லை வானப்பிரஸ்தம், அதுக்கு சன்னியாசம். இதுதான் கரெக்டான ஆர்டர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. இப்போ யார் படிக்க, எல்எஸ் மாதாஜி படிங்க. 26 ஹரே கிருஷ்ணா. கிருஹிணி வீணா கிரகதர்மா நாஹயா சோபனா படிங்க. கிருஹிணி வீணா கிரக தர்மா கிருகிணி வினாக்ரி தர்ம நாகய சோபன ஏதசிந்தி விவாஹ கரிதே ஹைலாமன ஏதசிந்தி விவாக கரிதே கைலமன. இல்லறத்தால் இன்றி இல்லற வாழ்விற்கு அர்த்தமில்லை. இவ்வாறு எண்ணிய சைதன்ய மகாபிரபு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். அதனால வீட்டில் இருக்கிறேன் அப்படி கிடையாது, அது மனம் முடிக்கணும். மனம் முடிச்சா உடனே கிரகஸ்தா கிடையாது. ஓகே, கிருஷ்ணரை மையமாக வச்சு வாழ்க்கை நடத்தினாம தான் கிரகஸ்தா, இல்லைன்னா அவங்க பேர் கிரக மேதி. ஓகே, கிரகஸ்தா கிடையாது, கிரக மேதி. கிரக மேதி வந்து வர்ணாசிரமத்தில் இல்லை. பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசம் 4 தான் இருக்கே தவிர கிரகமேதின்ற வார்த்தை வர்ணாசிரமத்தில் கிடையாது. அதனால கிரகமேதினா என்னது, ஆசிரமே கிடையாது, வெளியே போயிட்டான். கிரகஸ்தாவில் இருந்தால் கூட ஆசிரமம் தான். 4 ஆசிரமத்தில் எது பெருசு சத்தியமாக சொன்னார், எதுவுமே எல்லாமே ஈக்குவல் தான் இருந்தார். ஓகே, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசம். ஜூனியர் ஹரிதாஸ் வந்து சன்னியாசி. ஆனால் அவர் ஒரு பெண்ணை வந்து பார்த்ததுக்கே அவர் வந்து நிராகரிச்சிட்டார். சிவானந்த சென் கிரகஸ்தா, அவர் குழந்தைய பெற்றுக்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், சத்திரம் பேர்லாம் வைக்கிறார். அப்போ ஹிப்போக்ரட் தான் கிடையாது. ஓகே, கிரகஸ்தாவும் ஆசிரமம் தான். ஏன்னா ஒழுக்கமான வாழ்க்கை முறை நடத்தி கிருஷ்ணருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு ஆசிரமம் தான். அந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் தான் மற்ற 3 ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தம், சன்னியாசத்தை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா கிரகஸ்தா தான். அதனால் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி கிரகஸ்தா வந்து மெட்டீரியலிஸ்டாக அசோசியேட் பண்ணுறதுனால அவங்க நிச்சயமாக என்ன பண்ணணும், டெம்பிள் அசோசியேஷன் எடுத்துக்கணும். இந்த மாதிரி காரியங்களில் வந்து அவங்க ஈடுபடணும். இந்த மாதிரி பணங்கள் கொடுக்கறது, சேரிட்டி பண்ணுறது, இந்த மாதிரி புக்ஸ் தான் மிகப்பெரிய சேரிட்டி, புக்குக்கு காசு போடுறது, இந்த மாதிரி காரியங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க வெளியில் அந்த 4 ஆசிரமத்தில் ஒரே ஆசிரமத்தில் இருந்தாலும் வெளியில் டச் வச்சுக்கிறாங்க. பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தா, சன்னியாசி வந்து டச் வச்சுக்கிறதே கிடையாது. இந்த 3 பேர் சப்போர்ட் பண்ணுறது கிரகஸ்தா தான். அதேமாதிரி கிரகஸ்தாவுக்கு தான் என்ன வரும், பௌதிக கலங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா டே இன் டே அவுட் தே ஹேவ் டு டீல் வித் பிஸ்னஸ் பீப்புள், அவுட் சைட் பீப்புளெலாம் டீல் பண்ணும் இல்லையா. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஃபால்டன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சேரிட்டி, இந்த மாதிரி அவங்க கருணையை நம்பி இருக்காங்க. கிரகஸ்தா வந்து கருணையை நம்பி இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவோம், தே ஹாவ் டு சப்போர்ட் வித் அ மேக்னிஃபிசன்ட் ஹார்ட். பெருந்தன்மையோட என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ ஆசிரியர் படிக்கிறியா? ஓகே, 25
7. ஓகே. நாகிருஹம் கிருஹம் இத்யாஹு கிருஹிணி கிருஹமுச்யதே தயா ஹி சஹிதா சர்வான் புருஷார்த்தான் சமஸ்னுதே. படிங்க. Translation: Verily a house is not her home, for it is a wife who gives a home its meaning. If one lives at home with his wife, together they can fulfill all the interests of human life. அதனால வீடு மட்டும் கிடையாது, வீட்டில் வந்து பெண்மணி இருக்கு. பெண்மணி வந்து எப்படி இருக்கணுமா? House home. ஹவுஸ் பிபி ஹவுஸ் சார்ட் ஆஃப் ஹோம். ஓகே, வேறு ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் இங்கிலீஷில். ஓகே, இப்போ என்ன பாயிண்ட்னா அவங்க எப்படி இருக்கணுமா? ரொம்ப சேஸ்டாக இருக்கணும். ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்? பெரிய பக்திமானாக இருக்கணும். அப்போ வந்து அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ ஹஸ்பண்டுடைய இதில் வந்து பாதி ஒய்ஃப் போயிடும். ஒய்ஃப் வந்து என்ன பண்ணலாம்? அவங்களுடைய இதில் வந்து ஹஸ்பண்டுக்கு அவங்களுடைய உழைப்பை வந்து அர்ப்பணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சக்ஸஸ். இதில் வந்து நம்ம ஆச்சாரியர்களில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி குரு மகாராஜ், கௌரகிருஷ்ண பாபாஜி மகாராஜ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு சிறந்த வைஷ்ணவி வந்து மனைவியாக வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதனால் அந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து எப்படி இருக்கணுமா? கிருஷ்ணரை மயமாக வச்சு வாழ்க்கை நடத்தி முன்னேறலாம். 28 சாதாரண படிக்கிற 28. ஓகே. தெய்வாயகாதினா பிரபு பதியா ஆசித்தே எடுத்தீங்களா? 28 மாறிடுச்சா? சரி, அப்போ படிக்கணும். மாற்ற கல்யாணம் பண்ணுறது எடுத்துட்டியா? वल्लभाचार्य कन्या देके गंगा फते. One day when the Lord was coming back from the school, he accidentally saw the daughter of Vallabhacharya on the way to Ganges. அப்போ வந்து தற்செயலா பார்க்குறார். லக்ஷ்மி மாதாஜியை பார்க்குறாங்க, லக்ஷ்மி பிரியாவை. ஓகே, கலாதி மாதாஜி 29 படிக்கலாம். हरे कृष्ण. पूर्व सिद्धा बाबा दुहारा उदया करिला. पूर्व सिद्धा बाबा दुहारा उदया करिला. दैवे वनमाली गतका सशिस्ताने आइला. दैवे वनमाली गडगा सचिस्ताना आइला. மகாபிரபுவும் லட்சுமி தேவியும் சந்தித்த போது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருந்த அவர்களது உறவு எழுச்சி பெற்றது. அதே சமயத்தில் திருமணத் தரகர் வனமாலையும் தற்செயலாக சத்தி மாதாவை காண வந்தார். பொருளுரை: நவதீபத்தில் வசித்து வந்த வனமாலினி கடகர் என்னும் பிராமண லட்சுமி தேவியுடனாக மகாபிரபு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார். அவர் முன்பு பகவான் ராமச்சந்திரனின் திருமணத்தை பேசி முடித்த விஸ்வாமித்திரராக இருந்தார். அதன் பின்னர் ருக்மணியுடனான பகவான் கிருஷ்ணரின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்த பிராமணராக இருந்தார். அதே பிராமணர் சைதன்ய நிலையில் மகாபிரபுவின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்பவராக செயல்பட்டார். ஸோ அந்த விஸ்வாமித்திரர் தான் திருப்பி போகிறார். ராமச்சந்திரன் விஸ்வாமித்திரர், அப்புறம் வந்து ருக்மிணி, அது பிராமணர் வருவார் இல்லையா, லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. கரெக்டு. இப்போ வந்து வனமாலி கடகா இது மாதிரி இருக்காரு. 30 படிக்கலாம். மலைவாசம் 30 படிங்க. हरे कृष्ण. हरे कृष्ण. सचिरांगिते संबंध करिल कथना. सचिरांगिते संबंध करिल कथना. लक्ष्मी ते विवाह हैला सचिरनंदना. लक्ष्मी के विवाह हैला सचिरनंदना. சச்சி தேவியின் சம்மதத்தின்படி வனமாலி கடகர் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தார். காலப்போக்கில் லட்சுமி தேவி மகாபிரபு மணமடித்தார். வீட்டில் போட்டுக்கோங்க மாதாஜி. கலவை மாதாஜி. ஓகே, இது பற்றி ஒன்று படிக்கணும். ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி படிங்க. विस्तारिया वनिलताः वृन्दावनदासा. विस्तारिया वर्णिलताः वृन्दावनदासा. एता बहुगण्डलीलाला सूत्रप्रकाशा. ஏகிதா பௌகண்டலீலாரா சூத்திர பிரகாச. மகாபிரபுவின்
பௌகண்ட பருவ லீலைகள் அனைத்தையும் விருந்தாவன தாசா தாகூர் விரிவாக விளக்கியுள்ளார். நான் அந்த லீலைகளின் சுருக்கமான வடிவத்தினை வழங்கியுள்ளேன். ஓகே. ஸோ விருந்தாவனதாசு பெருசாக சொல்லியிருக்காரு, நான் சின்னதாக சொல்லியிருக்கேன்னு சொல்லி கிருஷ்ணதாச கவிராஜ் கிருஷ்ணமே சொல்கிறான். ஓகே ஓகே. சரோஜா மாதாஜி, சாரி சரோஜா, சத்யா மாதாஜி படிங்க. சத்யா மாதாஜி 32. ஓகே. पौगंडा वयसे लीला बहुता प्रकारा पौगंडा वयसे लीला बहुता प्रकारा वृंदावन दासा इहा करिया चेना विस्तारा वृंदावन दासा इहा करिया चेसा विसारा. The Lord performed many varieties of pastimes in his early age, and Srila Vrindavanavasa Dasa Thakura has described them elaborately. பெருசா நிறைய விவரிச்சிருக்காரு. ஓகே. விருந்தாவதாசத்துல பெருசா சொல்லியிருக்காரு ஒரு பாசியம். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பிருந்தாவனாஜி படிங்க. 33, 34 முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அரேவா தின்மாத்ரா யஹ ததேகேலாய்தகாயிலா அத்தயேவ திமாத்ரா இஹதே காயிலா चैतन्य मंगल सर्वलोके ख्याता हैला चैतन्य मंगले सर्वलोक ख्याता हैला. நான் அந்த லீலைகள் குறித்த சிறு குறிப்பினை மட்டுமே வழங்கி உள்ளேன். விருந்தாவன தாசர் தாகூர் தன்னுடைய நூலான சைத்தன்ய மங்கலத்தில் அவை அனைத்தையும் விரிவாக விளக்கியுள்ளார். ஓகே. இப்போ காட்சி ஸ்லோகம் சரோஜா மாதாஜி படிச்சுங்க. 34. ஸ்ரீரூபா ரகுநாதபதே ஜராசா ரகுநாதபதே ஜராசா चैतन्य चरितामृत कहे कृष्णदासा சைத்தன்ய சரிதாமிருத கஹே கிருஷ்ணதாசா. ஸ்ரீரூபம் மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்போதும் விரும்பி கிருஷ்ணதாசன் ஆகிய நான் அவர்களது அடிச்சோடிகளை பின்பற்றி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதத்தினை விளக்குகின்றேன். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பௌகண்ட லீலைகளை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதம் ஆதி லீலை 15வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருள்கள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸோ 15 சாப்டர் முடிஞ்சிச்சு. ஓகே. 16 சாப்டர் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ண போயிடலாம். ஆசை ரெடி ஆகிக்க பாயிண்ட்ஸ்க்கு சாதாரண ரெடி ஆகிக்கும். ஓகே. அது கேள்வி இல்லை. ஈஸ்வரி ஜெயசம் மேரேஜ் நீங்கள் ஃபஸ்ட் சொல்லுங்கள், அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு தாமர திருவடிகளில் ஒரு மலரை அர்ப்பணித்தாலும் கூட மிகவும் மோசமான பௌதிகவாதிகள் கூட பக்தனாக மாற முடியும். நைஸ் அப்சர்வேஷன். ஓகே. அதனால் சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம், மிக கருணையுள்ள அவதாரம். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஒருவர் வந்து மாயாவாத பள்ளியிடமிருந்து சன்னியாசம் ஏற்கக்கூடாது. அத்தகைய சன்னியாசத்திற்கு எந்த ஒரு நடைமுறையும் சாத்தியம் இல்லை, அர்த்தம் இல்லைன்னு சொல்றாங்க பிரபு. அது வைஷ்ணவனா இருந்த நம்ம சன்னியாசம் எடுத்தோம்னா அவங்க தாய் வழிக்கும் தந்தை வழிக்கும் ஒரு நல்ல உபகாரம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க பிரபுஜி. ஆக்சுவலாக சன்னியாசமே அப்ரூவ் கிடையாது கலியுகத்தில். அதில் வந்து இஸ்கானில் சன்னியாசம் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா பிரீசிங்காக அப்ரூவ் பண்ணுறோம். ஓகே. கலியுகத்தில் சன்னியாசம் அப்ரூவ் கிடையாது. அதெல்லாம் மாயாவதி ரொம்ப மோசம். ஓகே. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. சன்னியாசி எப்படி இருக்கணுங்கிறத அந்த விளக்கமே இல்லை. இல்லை வைஷ்ணவ சன்னியாசம் வந்து கொடுக்கப்படுது எதுக்குன்னா பிரச்சாரத்துக்காக கொடுக்கப்படுது. ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆமாம் 7 ஜென்ரேஷனை விடுவிச்சிடறாங்க. தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. in ஏகாதசி grain should not be eaten. தானியம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமாம், தானியம் சாப்பிடக்கூடாது. கரெக்டாக. கிரைன் வந்து சாப்பிடக்கூடாது. ஓகே. அதனால் அது பிரசாதமாக இருந்தாலுமே நம்ம ஏற்றுக்கூடாது. இந்த திருப்பதி லட்டு இதெல்லாம் ஏற்றுக்கூடாது. ஓகே. தேங்க்யூ மேடம். வெரி நைஸ் மைண்ட். ஹரே கிருஷ்ணா. ஆசிரியடியா இல்லையா சதானி?
அதாவது வைஷ்ணவஸ் பற்றி அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது, பிளாஸ்ஃபைம் பண்ணக்கூடாது. ஸ்காலர் பர்சன்னா கூட, இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ்னா கூட கண்டுபிடிக்கலாம். The Vaishnava who has dedicated life to chanting the Holy Mantra. Okay. அதாவது அது வந்து ஒரு ஸ்காலராக கூட அவங்க வைஷ்ணவனா இல்லையான்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக யாருன்னா அந்த டெடிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம இது பண்ணிக்கலாம். டெடிகேஷனோட வேறு டெடிகேஷன் வச்சிடும். சாண்டிங் த ஹோலி மந்த்ரா அதுக்கு யார் டெடிகேட் பண்ணாங்களோ அவங்களாம் வைஷ்ணவர்கள் தான். ஓகே, ஆசியமன் பாயிண்ட் சொல்லிட்டாலாம். ஓகே ஓகே, சரோஜா மாதாஜி சொல்லிட்டீங்களா? சரோஜா மாதாஜி சொல்லுங்க. பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்படாத எந்த உணவு பொருளையும் வைஷ்ணவன் ஏற்றுக்க கூடாது. ஆனா ஏகாதசி அன்று விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகா பிரசாதத்தை கூட வைஷ்ணவன் தீண்டக்கூடாது. அது வச்சிருந்து மறுநாள் சாப்பிடணும். ஆமா, கரெக்ட். டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அதை வாங்கி வச்சுட்டு மறுநாள் சாப்பிடணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. எல்எஸ்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் உங்கள் இருவருக்கும் சேவை செய்வேன் என்று சைதன்ய மகாபிரபு தமது பெற்றோரிடம் உறுதியளித்தார். அதை கேட்டு அவரது தாய் தந்தையரின் மனம் நிறைவுற்றது. இல்லற வாழ்க்கையை ஏற்று பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் நாம எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவதே பெரிய அந்த, அதாவது சன்னியாசத்தை விட மிக உயர்ந்த நிலை. இந்த நிலையில இருந்து பக்தியை வளர்க்கிறது பெரிய விஷயம். சன்னியாசம் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம மனசை தவற விட்டோம்னாலும் அந்த சன்னியாசத்துல ஸ்பாயில் ஆயிடும். இல்லறத்துல இருந்து எல்லா கடமைகளையும் நிறைவேற்றக்குள்ள ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட்டா கூட அது பகவான் போட்டு. இதுல ஒரு எக்ஸாம்பிள், ஆக்சுவலா சைதன்ய மகாபிரபு வந்து கோபால் பட்ட கோஸ்வாமி வருவார். சின்ன வயசுலேயே அவர் என்ன பண்ண வெங்கடப்பட்டா இல்லையா அவங்க அப்பா பேர், அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருப்பார் சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்த பிறகு. அப்போ வந்து இந்த பையன் கோபால் பட்டா வந்து ரொம்ப அட்டாச் ஆயிடுவார் சைதன்ய மகாபிரபு. நானும் அப்படியே வந்துடுறேன், அவங்க பின்னாலேயே வந்துடுறேன்னுவார். அவங்க அம்மா அப்பா ரெடியாக இருப்பாங்க அனுப்புறதுக்கு. ஆனால் சைதன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ வரக்கூடாது, உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, வயசான காலத்தில் நீங்கள் நல்லா சேவை பண்ணிவிட்டு அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கோலவந்தாவன் போன பிறகு தான் அவர் வந்து பிருந்தாவனுக்கு வர்றார். அவர் தான் கோபால் பட்ட கோஸ்வாமி. ஓகே, அவர் தான் இந்த எப்படி டிடி வர்ஷிப் பண்ணுறதுன்னு நூல்லாம் கொடுத்துருக்கார். விக்கிரக வழிபாடு எப்படி பண்ணுறதுங்கிறத நூல்லாம் கொடுத்துருக்கார். ராதாரமன் இருக்குல்ல பிருந்தாவன் டெம்பிள், அது வந்து அவருடைய இதில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆனது. ராதாரமன் மேனிஃபெஸ்ட் ஆனது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் ராதாரமன். ஏன்னா டிடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. செல்ஃப் மேனிஃபெஸ்டட் டிடி, தன்னால் உருவான விக்கிரகம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கலாபதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு வைஷ்ணவர் வந்து தன்னுடைய சேவையை செய்வதற்கு என்னெல்லாம் சாதகமா இருக்குதோ அதை எல்லாமே ஏற்கிறார். அந்த உயர்ந்த வைஷ்ணவர்களின் சாதனையை வந்து முட்டாள்தனமான மனிதர்கள் வந்து புரிந்து கொள்வதில்லை. அந்த வைஷ்ணவர்களை நிந்திக்கிறார்கள். இது வந்து வைஷ்ணவரை நிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வைஷ்ணவர் தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்றுறதற்கு என்னமெல்லாம் செய்கிறாருன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதனால அத்தகைய வைஷ்ணவர்களை நிந்திப்பது சாதனிந்தா அப்படின்னு சொல்றாரு. அது அபராதம்னு சொல்றாங்க. கரெக்ட். இதில் இந்த வைஷ்ணவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து திருமங்கையாவில் தான் நினைக்கிறேன், கரெக்ட் பண்ணுங்க யாராவது, பிருந்தா மாதாஜி கலை மாதாஜி யாரும் கரெக்ட் பண்ணுங்க. திருமங்கையாழ்வார் திருடி என்ன பண்ணுறாரு, அந்த கோயில் கட்டுறாரு, ஸ்ரீரங்கம் கோயில் கட்டினார் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம உடனே அவர் வைஷ்ணவர் திருடி பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு கோபிகள் பேர்லாம் சொல்கிறார், வைஷ்ணவர் இப்படி பண்ணுற பெண்கள் பேரை சொல்கிறாரு, அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நிறைய தாத்பரியம் இருக்குது, அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. பிரபு மலையாசம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணரை மையமாக வைத்து வாழ்க்கை நடத்துபவரே உண்மையான கிரகஸ்தர். ஹரே கிருஷ்ணா பிரபு. இல்லைனா கிரகமைதி. தேங்க்யூ பிரபு. ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம், டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட போயிடுச்சு. ஸோ இங்கே நாளைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவத் கிளாஸ் 11:30 ஆரம்பிக்குது. ஸோ இங்கே இருக்க வைஷ்ணவம் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மதி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மதி. ஹரே கிருஷ்ணா மதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.